இன்னும் அதிகமா நீங்க காதல் படக்கூடிய வகையில உங்களுக்கு இன்றைக்கு நீங்க கேள்விப்படுற விஷயம் சரிங்க. அந்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் சிறப்பாக வாழ உழைத்து வாழ முயற்சி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கு புகழ் பெற்று வளர்ந்து செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணலாம். வாங்க. மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2022ஆம் வருடம் புதன்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சிறப்பான நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குங்க. ராசியை குரு பார்க்கிறது. மேலும் கன்னிராசியை சந்திர பகவான் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. சந்திரன் குரு பார்வை பெறுறதுனால கண்டிப்பா இன்னைக்கு கஜகேசரி யோகம் கிடைக்குது. அதன் மூலமாக இன்றைய தினம் நமது கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்னைக்கு தேவையான ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது கூட இருக்கிறவங்க கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டோர் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். எனவே இன்றைய தினம் உங்களது பணிகளை நீங்கள் திறமையாக செய்து முடிக்க அது உதவிகரமாக இருக்குங்க. எனவே உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதியும் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு பக்கபலமான உறவினர்கள் ஒத்துழைப்பு சப்போர்ட் இருக்கு. எனவே நீங்க இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சாலும் அது வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா இருக்குங்க. அத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் இப்பொழுது காணப்படுது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில பணியிட மாற்றம் அல்லது வீடு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுவீங்க. அப்படிப்பட்ட சில இடமாற்றங்கள் குறித்த முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ள வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையை மிகச்சிறந்த வகையில் அனுபவிக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல வகையில் உங்களுக்கு பண பரிவர்த்தனை நடைபெறும். பணத்தட்டுப்பாடு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கூட்டாளிகள் மூலமா உங்களது வியாபாரத்துல கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலோ அல்லது சுயதொழில் புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களது வியாபாரத்திலோ நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சலுகை கேட்டாலும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுது. எனவே கேட்டது கிடைக்கும் ஒரு அருமையான தினமா உங்களது ஆபீஸ்ல இன்னைக்கு அமையும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை நீங்க ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுத்து இன்றைய தினம் நீங்கள் அவர்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் போதை பழக்கங்கள் போன்ற புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கம் போன்ற போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களது உடலை திடமா நீங்க வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் விட்டொழிக்க வருது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் பண வரவுகள் பல்வேறு வகையில் உங்களுக்கு இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதன் மூலமாக அதிகரிக்கும். சில உறவினர்கள் உங்களுக்கு நியாயமற்ற கோரிக்கைகளை வைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா நீங்க ஹேண்டில் பண்றது அவசியம். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலனுடன் இன்றைய தினம் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களால் செய்ய முடியும், உங்களால் கண்டிப்பாக சில விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா மட்டும் கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கறது நல்லது. உங்களால் முடிஞ்சால் மட்டும் அது முடியுமாங்கிற ஒரு யோசிச்சு கொடுக்கறது நல்லதுங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது. இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் தனிமையில் இருக்கவே விரும்ப மாட்டீங்க. மாறாக நீங்கள் யாராவது சந்தித்து மன மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய வகையில் உங்களது நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ சந்திக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது வாழ்க்கை துணை மேலும் உங்களுக்கு இன்னும் காதல் வயப்படக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை செய்வதோ அல்லது சொல்வதோ செய்வாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை பற்றிய சில
ரகசியங்கள் மற்றும் சில நல்ல விதமான உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரதுனால உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மேல காதல் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைப்பெறுங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும், இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு பச்சை கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் 9 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னிடுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்படி செய்கிறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மேலும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக இப்போது காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களது அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது அவசியம். குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்றைய தினம் ஏற்படுத்தி தருங்க. அலைச்சல்கள் மூலமாக சில சோர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாட்களாக ஜவ்வாக இழுத்து கொண்டிருந்த சில காரியங்கள் இன்றைய தினம் முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. எனவே அப்படி முடிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். காரிய வெற்றிக்கு உங்களது உறவினர்கள் உங்களது சக ஊழியர்கள் ஆகியோர் கண்டிப்பாக உறுதுணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காது அப்படின்ற விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல நாள் அமையுங்க. மனதில் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மனம் போடும் போக்கில் போக வேண்டாம். உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையப்பெறும். உங்களது குழந்தைகள் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போவே நமது கன்னிடுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.